أعوذ بالله بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله ما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم يسر ولا تعسر அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியின் உலப்பனை கிளையில் வாராந்தம் நடைபெறுகின்ற அல் குர்ஆன் சுன்னா மஜ்லிஸில் இன்றைய நாளில் சூரா இன்ஃபித்தாரின் ஆரம்ப 14 வசனங்கள், அந்த இன்ஃபிசார் சுமந்து வருகின்ற செய்தி என்ன, அந்த இன்ஃபித்தார் என்ற சூரா மனித வாழ்க்கையில் ஏற்படுத்த விளைகின்ற மாற்றங்கள் தொடர்பான சிறியதொரு பகுதியை பார்க்கலாம் என நினைக்கின்றேன். சூரா குர்ஆன்ல ஓர்டர்ல 82வது சூரா, 19 வசனங்களை கொண்ட ஒரு மக்கி சூரா. மக்கி சூரான்ற கொலை உங்களுக்கு தெரியும். மக்கி மதனி பிரிகிறது ஹிஜ்ரத்தை வச்சு. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கினதெல்லாம் மக்கின்றும், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கினதெல்லாம் மதனின்னு சொல்லுவோம். ஹிஜ்ரத்துக்கு பின்னால மக்கா வெற்றியில மக்கால் இறங்கினதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மதனின்னு தான் சொல்லுவோம். ஹிஜ்ரத்துக்கு பின்னால மக்கா வெற்றியில மக்கால் இறங்கின வசனங்களையும் நாங்க மக்கின்னு சொல்லுவோம். ஹிஜ்ரத்துக்கு முன்னால தாயிஃபுக்கு போயிட்டு வரக்குள்ள ரசூலுல்லாஹ் இறங்கினதும் அதை மக்கின்னு சொல்லுவோம். ரைட்? ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கின மதனி, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கின சாலதும் மக்கி. மக்கி சூறாக்களை பார்க்கலே அந்த மக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா காலம் நினைக்கு வரணும். மக்கா காலம் உங்களுக்கு தெரியும். ரசூலோட ஆரம்ப 3 வருடங்கள் இரகசிய பிரச்சாரங்களோட தொடர்பட்டது. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்க பிரச்சாரத்துக்கு வராங்க. மக்கா சூழல் இஸ்லாத்துக்கு சாதகமான ஒரு சூழலாக இருக்கல. அங்க தனி மனிதர்களை உருவாக்குறது தான் மக்கா காலத்துல தனி மனிதர் உருவாக்கம் தான் நடைபெற்றுச்சு. அங்க ஒரு தலைவரோ சமூகமோ வைக்கல. மதீனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராகவும் பின்பற்றின தோழர்கள் சமூகமாகவும் மாறுறாங்க. எனவே மக்கா சூறாக்கள் முழுமையாக தனி மனித உருவாக்கத்தை அடிப்படையாக கொண்ட வசனங்களாகவும் சூறாக்களாகவும் தான் நீங்க பார்க்கிறீங்க. ஒரு தனி மனிதன் பெற வேண்டிய அடிப்படையான தகமைகள் என்ன, ஒரு தனி மனிதன் உள்ளத்திக்க வேண்டிய அடிப்படையான நம்பிக்கைகள் என்னன்றது சூரா மக்கா பேசுகின்ற மக்கி வசனங்கள் பேசுகின்ற அடிப்படையான விஷயங்கள். சூரா இன்ஃபித்தார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணால மறுமை நாள் காட்சியில நீங்க கண்ணால காணணும்னு நீங்க நினைச்சிருங்களா? மறுமை நாள் நிகழ்வுகளை நீங்க கண்ணால காண்பது போல பார்க்கணும்னு நீங்க கருதுறீங்களா? சூரா இன்ஷிகாக், சூரா இன்ஃபித்தார், இதசமாவுன் குவ்விரத் வர சூறாக்களை நீங்க பார்த்துக்கோங்க. அது மறுமை நாள்ட காட்சியில் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து தரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சூரா இன்ஃபித்தார் ஆரம்ப 3 வசனங்களும் மறுமை நாள் நிகழும் போது ஏற்படுற நிகழ்வுகளை பேசுறதோட மறுமை நாள் நன்று விசாரணைக்குரிய நாள் வரும் போது நடக்கிற அடுத்த 2 வசனங்கள், தொடர்ந்து 5 வசனங்கள் மறுமை நாள் நிகழ்வுகள் குறித்து பேசுது. 6வது வசனம் இந்த குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற படிச்சு கொண்டிருக்கிற கையிலேந்திக்கிற இந்த சமூகத்தை பார்த்து விழிச்சு பேசுற வசனமாகவும், அதுக்கு அடுத்த வசனங்கள் 3 வசனங்களும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு உலகத்துல செஞ்சிக்கிற அருட்பேறுகள் என்னன்ற விஷயங்களை பேசுறதாகவும், அடுத்தது மறுமைய உறுதிப்படுத்துற காரணிகளை சுட்டி காட்டுறதாகவும் இந்த சூறா அப்படி நான் செல்றத பார்க்கலாம். இதசமா உன் ஃபத்தரத், உங்களுக்கு இது பரிச்சயமானது ஒரு சூறா. இதசமா உன் ஃபத்தரத், வானம் வெடித்து விடும் போது. இது சமாண்டா உங்களுக்கு தெரியும். சமான்றது வானம் வெடித்து விடும் போது சூரா ஆரம்பிக்குது.
அதுக்கு அடுத்த வசனம் வைதல் கவாகிபுன் தசரத், வைதா போது, கவாகிப்னா நட்சத்திரங்கள், இன்தசரத்னா வெடித்து விழுந்து சிதறும் போது, வானம் வெடித்து விடும் போது, நட்சத்திரங்கள் விழுந்து சிதறும் போது, வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள், பிஹார் பஹ்ருன் பிஹார் என்றது கடல்கள், ஃபுஜ்ஜிரத் பிளக்கப்படும் போது. மூன்று வகையான இயற்கை அனர்த்தங்களை பத்தி மறும நாள நிகழ்வுல இந்த சூரா பேசுது. இது சமான் ஃபத்தரத், வானம் வெடித்து விடும் போது. வைதல் கவாகிபுன் தசரத், நட்சத்திரங்கள் சிதறி விழும் போது. வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் பிளக்கப்படும் போது. அடுத்த சூரா அடுத்த வசனம் வைதல் குபூரு புஅ்சிரத், மண்ணறைகள் வெளித்தள்ளும் போது, தனக்குள் இருக்கின்ற சுமைகளை வெளியே தள்ளும் போது. அலிமத் நஃப்சும் மா கத்தமத் வ அஹ்ரத், ஒவ்வொரு ஆன்மாவும் தான் முற்படுத்தியவைகளையும் பிற்படுத்தியவைகளையும் அறிந்து கொள்ளும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. உண்மையிலே இத சமாஉன் ஃபத்தரத், வானம் வெடித்து விடும் போது. மறுமை நாள் நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா கூறுற சூறாக்கள்ல பார்க்கலும், அந்த பாலைவன சமூகத்துக்கு இந்த குர்ஆன் இறங்கினதுனால அந்த பாலைவன சமூகம் அண்ணாந்து உயர பார்த்தா வானம் தெரிஞ்சிக்கும். அது பிரமாண்டமான படைப்பாக அவங்க பார்த்திப்பாங்க. சகலத்துக்கும் ரெண்டு நோக்கம் இருக்கிறதாக குர்ஆன் சொல்லுது. அது கல்லாய்க்கலும், முள்ளாய்க்கலும், நெரும்பாய்க்கலும், பாம்பாய்க்கலும், சகலதுக்கும் ரெண்டு நோக்கம் இருக்குது. ஒன்று, மனிதன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் தஆலா இந்த படைப்புகளை படைச்சிக்கிறான். மாடு மனுஷன் என்ன தேவையை பூர்த்தி செய்து, உணவு தேவையையும் அவருடைய பால் தேவையும் மனிதன் குடிக்கிறதுக்கான ஒரு பாம்பு சூரியன்ல இருந்து வர நச்சுக்கதிர்களை அது உறிஞ்சிக்கிறது. எல்லாம் மனிதன் தேவைகளை பூர்த்தி செய்தது போல இரண்டாவது நோக்கம் இந்த படைப்புகளை படைச்சதுக்கு அல்லாஹ் தஆலா எந்த படைப்பையும் ஆழ்ந்து அவதானிக்கின்ற போது அவனுக்கு அல்லாஹ் அந்த படைப்புகள் காட்டி கொடுக்கும். எந்த ஒரு படைப்பையும் ஒருவன் ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது அந்த படைப்பு அவன் அல்லாஹ்வை காட்டி கொடுக்கும். எனவே இந்த ரெண்டு நோக்கத்துக்காகத்தான் இந்த படைப்புகள் படைக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் மனிதன் தேவைகளை நிவர்த்தி செய்து, குறிப்பாக அவன் உள தேவைகளை நிவர்த்தி செய்து, கஷ்டத்தோட பிரச்சனைகளோடு ஒருவன் கடற்கரைக்கு போய் அந்த அலைகளை பார்க்கும் போது அவன் மனசுக்கு எப்படி இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குது. பரந்த வயல்வெளிய போய் அவன் பார்க்கிற போது அவன் மனசு நிம்மதி அடையுது. ஒரு நீர்வீழ்ச்சிய, ஒரு ஆத்தங்கரையில போய் உட்கார்ற மனுஷன் அவன் மனசுல கவலைகள் எல்லாம் அப்படியே கரைந்து போறது அவன் காணல். உதாரணமா நீங்க நுவரலிக்கு போய்த்தா அந்த பச்சம் பசேல்ன்ற அந்த இயற்கை வளம் போய் இறங்கக்கொள்ளே மனசுல பிடிக்குது, ஒரு குளுமைய தருது. அதே அன்றாதபுரம், புலனர்வ, ஜஃப்னா போன்ற ஒரு காஞ்ச பிரதேசத்துக்கு, வெயில் அகோரமாக அடிக்கிற பிரதேசத்துக்கு போய் இறங்கினா அங்க காஞ்சிக்கிறது போலவே மனசும் எப்படி போகுது, ஒரு வெறுமை ஃபீலிங்க ஏற்படுது. எனவே இயற்கை மனிதன் உளவியல் தேவைய அவனுக்கு ஆறுதலை கொடுக்கறதுக்கு மிக முக்கியமான இடத்தை இது இருக்குது. உங்களுக்கு தெரியும், வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்கள் இருக்கிற வானத்தை அண்ணாந்து பார்த்து
இருக்கிற நேரம் மனசுல கவலைகள் எல்லாம் மறந்து போகுது. எனவே மனிதன் அமைதி அடைஞ்ச, மனிதன் தந்த உள்ளத்துக்கு நிம்மதியை தேடிக்கொண்ட இந்த இயற்கை வளங்கள் மறுமை நாள் நிகழ்வின் போது எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும்ன்றத குர்ஆன் பேசுது. இதுதான் வானம் வெடித்து விடும் போது. இந்த வானம் வெடிக்கிறன்றதுக்கு உண்மையிலே அண்மை காலம் வர காட்டின் தப்சீர் என்ன, எப்படி இந்த வானம் வெடிக்கிறதுன்றத சம்பந்தமாக தெளிவொன்று இருக்கல. வானம் வெடிக்கிறது சம்பந்தமா குர்ஆன்ல 2 இடத்துல குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. அதுல சூரா ரஹ்மான்ல 27வது வசனம் சொல்றது, வானம் வெடித்து ஒரு எண்ணெயிலான ஒரு ரோஜாவாக மாறும் போது, கல் வர்தத்தில் கத்திஹான், வர்தான்றது சிவப்பு ரோஜாக்கு செல்றது, செக்கச்செவேன்ற ரோஜாக்கு செல்றது, எண்ணெயிலான ஒரு சிவப்பான ஒரு ரோஜாவாக மாறும் போது குர்ஆன் சொல்லுது. அண்மை காலம் வர காட்டி இதுக்கு என்ன விளக்கம்னு தெரியாது. 1999 அக்டோபர் 31 நாசா ஒரு படத்தை வெளியிடுது, ஒரு போட்டோவை. இந்த பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 3000 வருடங்கள் தூர ஒளியாண்டுகள், 3000 ஒளியாண்டுகள் தூரைக்கு ஒரு நட்சத்திரம் ஒளி இழந்து வெடிச்சிற ஒரு போட்டோவை நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கணும். 1999 அக்டோபர் 31 நாசா போட்டோன்னு நீங்க சர்ச் பண்ணா அந்த போட்டோ வரும். சரியா ஒரு ரோஜா ஒன்று மாதிரி, ஒரு நட்சத்திரம் வெடிச்சும் போது எண்ணெயிலான ஒரு ரோஜா ஒன்று பூக்குற மாதிரி அந்த போட்டோவை நாசா வெளியிட்டிருக்குது. ஒளி ஆண்டுன்றது ஒளி செகண்ட், ஒரு வெளிச்சம் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போகும், எத்தனை கிலோமீட்டர் போகும், எத்தனை கிலோமீட்டர்டா, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகும் ஒரு செகண்ட். அவ்வளவு வெளிச்சம் ஃபாஸ்டானது. இந்த உலகத்துல வெளிச்சம் தான் ஆக வேகமானது. இடிக்கு முன்னால என்ன வந்துடும், மின்னல் வந்து கொஞ்ச நேரத்துலதான் இடி வரும். வெளிச்சம் தான் ஃபாஸ்டானது. எனவே 3000 ஒளியாண்டுகள் தூரைக்கு ஒரு நட்சத்திரம் வெடிக்கிறத நாசா போட்டோ எடுத்துக்குது. அதை வச்சுதான் இமாம் தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க, மர்ம நாள் நிகழும் போது இப்படி எல்லா நட்சத்திரங்களும் வெடிக்கும். அதுதான் அல்லாஹ் தஆலா வானம் பிளந்து விடுது என்ற சொல்ல அல்லாஹ் தஆலா கையாண்டிக்கிறான். அத நட்சத்திரங்கள் எல்லாம் வெடிக்கிறது வானம் வெடிக்கிறதுக்கு ஒப்பாக இருக்கும். இத சமாஉன் ஃபதரத், வானம் வெடித்து விடும் போது. எனவே மனிதன் அமைதி அடைஞ்ச இந்த இயற்கை வளங்களோட அனர்த்தம் மனிதன் உள்ளத்துல பெரும் பீதி ஏற்படுத்தும். வானம் வெடிச்சது. வைதல் கவாகிபுன் தசரத், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் போது. குர்ஆன்ல நட்சத்திரங்கள் குறித்து 2 சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கௌகப், கவாகிப் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நுஜூம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. தப்சீர் ஆசிரியர்கள் இதுக்குரிய விளக்கத்துல சொல்றாங்க, நஜும்டு பாவிக்கிற அல்லாஹ் தஆலா சின்ன நட்சத்திரங்களை, கௌகப் கவாகிப்னு பாவிக்கிறது அல்லாஹ் தஆலா பெரிய நட்சத்திரங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த வளிமண்டலத்துல அல்லது இந்த சூரிய குடும்பத்துல சூரியனை விட பெரிய நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. சூரியனை விட பூமியை விட பன்மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் இருக்குது. வைதல் கவாகிபுன் இன்தசரத் சொல்ல விளங்கப்படுத்தக்கொள்ள, நீங்க ஒரு பெட்ல ஜில்போல எல்லாம் நிறைச்சு போட்டு அந்த பெட்ஷீட்டை உதறிட்டா எப்படி சிதறி வீசிப்படுமோ ஜில்போல எல்லாம், அப்படித்தான் மர்ம நாள்ல இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வெடிச்சு இந்த பூமியில சிதறி விழும். மர்ம நாள் நிகழும் போது விழுந்து தப்சீர் ஆசிரியர்கள் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. எனவே வானம் வெடிக்கிறது, நட்சத்திரங்கள் எல்லாம் சிதறி விழுது, மனிதன் உள்ளத்துல ஏராளமான பயத்தை பீதி ஏற்படுத்தும். வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் பிளக்கப்படும் போது. இதுக்கு 3 வகையான விளக்கங்களை தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றத நீங்க பார்க்கலாம். ஒன்று, வானம் கடல் பிளக்கப்படும்ன்றது கடல் பொங்கி கடல்ட கரைகள் எல்லாம் தாண்டி அது உவர் நீரும் நன்னீரும் சங்கமிக்கிற ஒரு நிகழ்வாக அமையும். பெரும் சுனாமி மாதிரி பெரியதொரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது போல பூமி எங்கும் கடல் நீர் பரவுற ஒரு நிகழ்வாக மறுமை நாள் நிகழ்வு அமையும். முதலாவது கருத்து கடல் பிளக்கப்படும். முதலாவது விளக்கம், கடல் பொங்கி ஒரு சுனாமி மாதிரி மாறும். அது
கரைகளை தாண்டி அந்த கரைகளை தாண்டி நன்னீரோடு அது சங்கமிக்கும், பெரும் வெள்ளப்பெருக்காக அது ஊற்றெடுக்கும். முதலாவது விளக்கம். இரண்டாவது, H2O என்ற நீர் இந்த மூலக்கூறு ரெண்டு, ஒன்று ஹைட்ரஜன், அடுத்தது ஆக்சிஜன். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்ததுதான் நீர். எனவே மறுமை நாள் நிகழும் போது என்ன நடக்கும்டா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வேறையாகி நீர் உருவாகிறதுக்கு முன்னால் இந்த நிலைமைக்கு பெய்த்திடும். இரண்டாவது கருத்து. மூணாவது தஃசீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வேறையாகிறதோட அதுல இருக்கிற அணுக்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பிச்சா கடல்ல பெரிய அணுகுண்டுகள் வெடிக்கிறது போல, ஹைட்ரஜன் குண்டுகள் வெடிக்கிற போல பெரிய சத்தத்தோட வெடிச்சு பத்தும், கடல்கள் எல்லாம் பத்த ஆரம்பிக்கும் மறுமை நாள் நிகழும் போது. இதுக்கான விளக்கங்களை சொல்றாங்க. எனவே வானம் வெடிச்சுது, நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழுது, வெடிச்சு கடல் எல்லாம் பத்தி எரியுது. எந்த அளவு தூரம் கடல் வெடிக்கும்டா, பட்டாசு கொளுத்துறது போல, ரெட்டிஞ்சா பத்த வச்சுறது போல சர்வசாதாரணமா மனிதர்களை சுத்திக்கிற கடல்கள் வெடிச்சு பத்தி எரியும். அதுக்கான விளக்கங்கள் சொல்லப்படுது. இந்த நிலைமையில வைதல் குபூர் புத்திரத், மண்ணறைகள் அதுக்குள்ளால் இருக்கின்ற அந்த சுமகளை வெளியே தள்ளுறது. உங்களுக்கு தெரியும், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி ஒரு குலுக்காக குலுக்கப்பட்டால், வ அஹ்ரஜத்தில் அர்து அத்காலஹா, அதன் சுமைகளை அது அப்படியே வெளியே தள்ளிடும். மர்ம நாள் நிகழ்க்கோல பூமியில நடக்கிற மாற்றங்கள், முதலாவது வானம், அதுக்கு பின்னால நட்சத்திரம், கடல், பூமி. பூமி தன்னுக்குள்ளே சுமைகள் அப்படியே வெளியே தள்ளிடும். மனிதர்கள் மண்ணறையிலிருந்து அப்படியே எழும்பி வருவாங்க. மனிதர்களோட மனது எப்படி கொண்டு யோசிச்சு பாருங்க. திடீர்னு வானம் வெடிச்சுது, நட்சத்திரங்கள் உதிருது, கடல் பத்தி எரிது, வெடிச்சுது. மண்ணறைகள் இருந்து மனிதர்கள் எழும்பி வரும் போது மனிதர்கள் பீதிக்குள்ளாகுவாங்க. அப்பதான் குர்ஆன் சொல்லுது, அலிமத் நஃப்சுன், ஒவ்வொரு ஆன்மாவும் அறிந்து கொள்ளும், மகத்தமத் வ அஹரத், வாழ்க்கையில முற்படுத்திய விஷயங்களையும் பிற்படுத்திய விஷயங்களையும் கண்டு கொள்ளும். மறும நாளுட நிகழ்வு இப்பதான் வந்திக்குது. அப்ப மனுஷன் யோசிச்சுவான், நான் மருமக்கா என்ன சேர்த்து வச்சுக்கிறேன், மருமக்கா எதனை கொண்டு வந்திருக்கிறேன். மரும நிகழும் அந்த தருவாயில தான் மனிதன் அறிந்து கொள்வான். கபரிலிருந்து வெளியே வர ஆட்களும் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களும் அலிமத் நஃப்சுன், ஒவ்வொரு ஆன்மாவும் விளைக்கொள்ளும், நான் என்னத்தை செஞ்சுக்கிறேன். மா கத்தமத் வாஹரத்துக்கு விளக்கங்கள் சொல்லப்படுறது. முதலாவது, ஒரு மனிதன் வாழ்க்கையில ஆரம்ப காலங்கள் அவன் செஞ்சது. ஒரு மனிதன் பருவம் அடைஞ்சா, ஒரு பிள்ளை பருவம், இளைஞர் பருவம், திருமணம் வரைக்குமான ஒரு வாழ்க்கைக்கும் அப்படித்தானே. திருமணத்துக்கு பின்னால ஒரு பக்குவமான பேணுதலான ஒரு வாழ்க்கைக்கும் மன்னர எல்லாம் இந்த நிகழ்வுகள், மறுமை நிகழ்வுகள் நடக்கலே மனிதன் தன் ஆரம்ப காலங்கள்ல நான் எப்படி வாழ்ந்தேன், எதை செஞ்சேன் செய்யல, அந்திம காலங்கள்ல என்ன செஞ்சேன் செய்யலன்றதை தெரிஞ்சுக்கணும். முதலாவது. இரண்டாவது கருத்து, வாழும் காலத்துல செஞ்சதுகளும் மரணத்துக்கு பின்னால முன்மாதிரிகளாக விட்டுட்டு வந்தது. நான் வாழக்குள்ள என்னெல்லாம் செஞ்சேனப்பா, என்னெல்லாம் செய்யலன்றது யோசிப்பான். மௌத்தாயின போறோம், நான் முன்மாதிரிகளா என்னமாவது இந்த மண்ணுல விட்டுட்டு வந்திருக்கிறேனா. ஒரு குர்ஆன் கிளாஸ் ஆரம்பிச்சு வச்சால் அவர் மௌத்தாயின போற அந்த சுன்னா தொடருது. ஒரு நலவு ஆரம்பிச்சு வச்சார், மாவுன் ப்ரொஜெக்ட ஆரம்பிச்சு வச்சார், ஏழைகளோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட ஆரம்பிச்சு வச்ச ஒரு மனிதர் மரணிச்சு பேத்திப்பார். அவர் யோசிப்பார், வாழும் காலத்திலே மரணத்துக்கு பின்னால முன்மாதிரிகளாக விட்டுட்டு வந்தது என்னன்றது அவர் யோசிப்பார். உதாரணமாக நலீம் ஹஜ்யா இந்த மண்ணுக்கு மேலால வாழ்ந்து மரணிச்சு பெய்த்தாலும் அவர் இன்னும் உயிர் வாழ்கின்ற நிலைமைதான் நீக்குது இல்லையா. அவர் ஆரம்பிச்சு வச்ச நலீமியா, அதுல வெளிவந்த மாணவர்கள் இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்கும் செய்யற பங்களிப்பு, மரணிச்ச பிறகும் அவன் முன்மாதிரிகளாக விட்டுட்டு பேத்திக்கிறான். இப்படி ஏராளமான மனிதர்கள் அவர் வாழக்குறை நான் என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன், மௌத்துக்கு பின்னால என்னத்தை நான் முன்மாதிரிகளா இந்த வீட்டுக்கு, இந்த குடும்பத்துக்கு, இந்த சமூகத்துக்கு, இந்த நாட்டுக்கு விட்டுட்டு வந்திக்கணும். ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எழுதிக்கணும், அவர் அந்த புத்தகத்தை விட்டுட்டு வந்திக்கணும். ஒருத்தர் ஒரு ஆக்கத்தை எழுதிக்கணும், அதை விட்டுட்டு வந்திக்கணும். ஒரு இளைஞர் குழு ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று எடுத்திக்கணும், அதை சமூகத்துக்கு விட்ட நிலையில் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல மரணிச்சு பேத்திக்கணும். எனவே வாழக்கொலை நாங்க என்ன செஞ்சோம், மரணத்துக்கு பின்னால நாங்க என்னத்தை சேமிச்சு வச்சுக்கிறோம்ன்றதும், வாழும் போது மூணாவது கருத்து சொல்றாங்க, வாழும் போது அனுபவிச்சு அழிச்சதும் செஞ்சதும் செய்யாததும்
செஞ்சதும் செய்யாதுகளும், செஞ்சது என்ன செய்யாது என்ன, மறுமைக்காக கொண்டு வந்ததும் அவர்கள் கண்டு கொள்வாங்க. வாழும் போது மனிதர்கள் திண்டு தீர்த்ததிக்குது, உடுத்து கிழிச்சதிக்குது, அனுபவிச்சு முடிச்சதிக்குது. மறுமைக்காக பெக் பண்ணி அனுப்பின விஷயங்கள் இருக்குது. அடுத்த ஆட்களுக்கு கொடுக்கிற சதக்காக்கள்ல, அடுத்த ஆட்களுக்கு செய்யற உதவிகள்ல. ஒரு கஞ்சிக்கு போற ஒரு மாணவன் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து கஞ்சி எடுத்துட்டு வாரா, அவருக்குரிய சதக்காவாக மாறும். அங்க அந்த வீட்டுல பிடிக்கிற நோன்புகள் அவங்களோட கூலியும் இவருக்கு வந்து சேரும். இப்படி செஞ்ச நன்மைகளை அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. எனவே மர்ம நாள் நிகழும் போது மனிதன் தான் செஞ்சது என்ன செய்யாது என்ன, தான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் யோசிச்சும் போது இமாம் சையது குத்துப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றார், இந்த உலகத்துல இந்த இயற்கையில நடக்கிற பயங்கரமான நிகழ்வு கொத்த நிலை அவன் மனதில் ஏற்படும், அவன் உள்ளத்தில் ஏற்படும். தந்த பாவங்களை நினைச்சும் போது, தான் செஞ்சதும் செய்யாததையும் நினைக்கும் போது அவன் பீதிக்குள்ளாகுவான், அவன் பயத்துக்குள்ளாகுவான் மர்ம நாள் நிகழ்வுகள்ல. இப்படி குர்ஆன் சூரா இன்ஃபித்தார் பேசிட்டு வந்து அடுத்ததாக பேசுற வசனம், இந்த குர்ஆனை ஓதுற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டீரார்கள், இந்த சூறாவை படிக்கிறார்கள், இந்த குர்ஆனை எடுத்து இந்த வசனத்தை ஓதிக்கொண்டீராக்களை விரிச்சு பேசுது. யா ஐயுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், கண்ணியமான கொடையாளியான உனது இறைச்சி அந்த விஷயத்துல உன்னை ஏமாத்தினது என்ன, உன்னை என்னதை ஏமாத்திக்கிறது. இந்த மர்ம நாள் நிகழ்வு உண்மைண்டு வைக்கும் போது மறுமையை நீ நம்பிக்கிறாய், உன் அறிவு அதை ஏற்றுக்கொண்டிருக்குது. மர்ம நாள் நிகழப்போறன்றத ஏற்றுக்கொண்ட நீ ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னை எது ஏமாத்திக்குது? அல்லாஹ்வை சார்ந்து வாழ்றதுல, அல்லாஹ்வை இந்த சிந்தனையோட வாழ்றதுல, அல்லாஹ்வோட நினைவுகளோட வாழ்றதுல, இந்த உலகத்துல அல்லாஹ்வோட விருப்பங்களை தேடி தேடி செஞ்சு மறுமைக்கு சேர்த்து கொள்றதை விடுத்து நீ ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை இப்படி ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாக்கினது என்ன? கண்ணியமான கொடையாளியாகி அல்லாஹ்வோட விஷயத்தை நீ ஏமாற்றப்பட்டிருக்கிறாய். மறுமையை வளர்ந்த ஒரு வாழ்க்கைய நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று குர்ஆன் இந்த வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களோட வாழ்க்கையை சாடுது, எங்கட வாழ்க்கையை பத்தி பேசுது. நீங்க ஏன் இப்படி வாழ்றீங்க? இப்படி ஏன் வாழ்றீங்க? உங்களோட சேமிப்பு எப்படி இருக்குது? செலவழிப்பு எப்படி இருக்குது? மர்ம சார்ந்ததாக இருக்குதா? உங்களோட வாழ்க்கை மர்மை உண்மைப்படுத்துறதாக இருக்குதா? உங்களோட வாழ்க்கைக்கும் மர்மைக்கும் சம்பந்தம் இல்லாம வாழ்றீங்களே. அல்லாஹ்வோட விஷயத்துல உங்களை ஏமாத்தினது என்ன? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், மறுமை நாள் இவ்வளவு உண்மையாக இருந்த போதும் அறிவும் ஈமானும் ஏற்றுக்கொண்டிருந்த நிலையிலே நீங்க ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்றீங்க? உங்களை ஏமாத்தினது என்ன? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், கண்ணியமான கொடையாளியான அல்லாஹ்வோட விஷயத்துல நீ ஏமாற்றப்பட்டீங்க, உங்களை ஏமாத்தினது என்ன என்று குர்ஆன் கேட்குது. ஒரு மனிதனை ஏமாத்துறது 3 விஷயம்ன்றத உலமாக்கள் அறிஞர்கள் வரையறுக்கிறாங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில மறுமை சிந்தனை விட்டு, மறுமை வாழ்க்கையை விட்டு அவனை ஊரமாக்குறது 3 விடயங்கள். முதலாவது ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அலங்காரங்கள் மனிதனை தூக்கிட்டு போகுது. அலங்காரம் ஜீன, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழகா படைச்சுக்கிறான், கவர்ச்சியா படைச்சுக்கிறான், மனித உள்ளங்கள் ஈர்க்கிற அளவுக்கு படைச்சுக்கிறான். மனிதன் இந்த உலக ஆசை அலங்காரத்துல போறான். குர்ஆன் அந்த உலக அலங்காரங்கள் என்னன்றத அடையாளப்படுத்துது. 2 சொத்துக்களும் செல்வங்களும் தான் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள்னு குர்ஆன் குறிப்பிடுது. சொத்துக்களை சேர்க்கிறது, புள்ளைகளுக்காக வாழ்றது, மனுஷனை இழுத்துட்டு போகுது. இன்னும் ஒரு சூரா இந்த வாழ்க்கையை சாடுது. அல்ஹாக்குமுத் தகாசுர், இன்னும் தேடணும், புள்ளைகளை கூட்டிக்கொள்ளணும், சொத்துக்களை சேர்த்துக்கொள்ளணும். ஒரு சைக்கிள் இருக்கிறவன் ஒரு பைக் வாங்கணும் யோசிச்சான், பைக் விற்கிறவன் ஆட்டோ ஒன்று வாங்கணும் யோசிச்சான், ஆட்டோ இருக்கிறவர் கார் ஒன்று வாங்கிடணும், அதுல பெரியது புதிய ரகத்துல எடுத்துக்கொள்ளணும்ன்றது அவனை இந்த வாழ்க்கை இழுத்துக்கொண்டே போகுது. இன்னும் தேடணும்ன்றது. ஹத்தா ஜுருத்துமுல் மக்காபிர், அவர் மன்னரைய சென்றடையும் வரக்காட்டின் தக்காசுருடைய வாழ்க்கை அவனை தூக்கிட்டு போய்த்திடும். அவர் விழிச்சு கொள்வார் தொண்ட குழிய உயிர் பற்றும் போதுதான். எனவே குர்ஆன் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ்வோட விஷயத்துல உங்களை ஏமாத்தினது என்ன? முதலாவது இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள், பிள்ளைகள், சொத்து செல்வங்களை சேர்க்கிறது, பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சிருது. நாங்க தான் அனுபவிச்சல, நாங்க தான் திண்டு குடிச்சல, பிள்ளைகளாலும் திண்டு கொறட்டுமே, பிள்ளைகளாவது அனுபவிச்சு கொறட்டுமே. நாங்க இந்த விஷயங்களை தயிர் சாப்பிட்டது குறவு,
யோகட் சாப்பிட்டதுக்கோ பழத்துரு தின்றதுக்கோ எங்களுக்கு தின்றதுக்கு ஈக்கல, பசி இஞ்சி சாப்பிடுறதுக்கு ஈக்கல, பிள்ளைகளாவது நல்லா திண்டுக்கிறோட்டும் கொடுக்கறதும் இந்த உலகத்தை தான். நாங்க அவங்களுக்காகத்தான் கஷ்டப்பட்டது. காலையில போன இரவு வர காட்டி விழிச்சிக்கிறதும் கஷ்டப்படுறதும் வேர்வை சிந்ததும் புள்ளாளுக்கு இந்த உலகத்தை கொடுக்கறதுக்கு, இந்த உலகத்துக்காகத்தான். முதலாவது மனிதன் ஏமாத்துறது ஜீனா, இந்த உலக அலங்காரங்க. ரெண்டாவது மனுஷன் ஹவா, ஆசை. மனுஷர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசைக்குது. எங்கட மகளோட கல்யாணம் எப்படி நடக்கணும் ஆசைக்குது, எங்கட வீடு எப்படி இருக்கணும் ஆசைக்குது, எங்கட வசதிகள் எப்படி இருக்கணும் ஆசைக்குது, எங்கட தொழில்கள் எப்படி நடக்கணும் ஆசைக்குது, எங்க பிள்ளைட வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஆசைக்குது. மனிதன் அந்த ஆசைக்கு பின்னால இழுபடுறான், மறுமையை மறந்துடுறான், முன்னால் இருக்கிற மறுமைய அவன் மறந்துடுறான். எனவே இரண்டாவது விஷயம் மனிதனை இந்த ஏமாத்துற விஷயம் மனுஷன் ஆசை. மூணாவதுதான் ஷைத்தான். மூணாவதுதான் ஷைத்தான். ஒரு மனிதன் ஆசையை தாண்டி உலக அராங்காரங்கள் இருந்து விடுபட்டு ஆசையை தாண்டின மனிதன் தான் ஷைத்தானுக்கு வேலைக்குது, அவனை வழிகெடுக்கிறதுக்கு. இந்த ரமலான்ல ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருந்தாலும் பாவங்கள் குறையலையே தெரியுமா? மனுஷனோட இருக்கிற ஹவாவும் இந்த உலக அலங்காரங்களும் அவனை தூக்கிட்டு பேசிடுது, பாவம் செய்ய வச்சிடுது. எனவே குர்ஆன் கேக்குது, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். இந்த மூணு வகையான பிடிக்குள்ள நீங்க மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க, நீங்க ஏமாத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்க மறுமையில வந்துதான் விழிச்ச போறீங்களா? இந்த உலக வாழ்க்கையில நீங்க விழிச்சு கொற மாட்டீங்களா? இது குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், கொடையாளியாகி கண்ணியமான அல்லாஹ்ட விஷயத்துல நீங்க ஏமாந்திரீங்க, சாதாரணமான விஷயத்துல இல்ல. யார்ட விஷயத்துல தர்ம ஏமாந்திரீங்க? அல்லதி ஹலகக ஃபஸவ்வக ஃபஅதலக். உங்களை படைச்சி உருவம் அமைச்சு ஒழுங்கமைச்சவன், உங்களை படைச்சவன். நீங்க இந்த உலக வாழ்க்கையில இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு, நீங்க இல்லாத காலம், நீங்க பிறக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்க இல்ல. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மல்குரா. காலத்துல ஒரு காலம் பொழுது இருந்தத நீங்க ஞாபகப்படுத்த வேண்டாமா? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னாண்டு ஞாபகப்படுத்துற அளவுக்கு நீங்க ஒரு ஆளா இக்கல. உதாரணமா நீங்க 1990 பிறந்திருந்தா, 60 பிறந்திருந்தா, அதுக்கு முன்னாடி இதை பாருங்க, நீங்க உங்களோட பேரசன்னா யாருன்னு இல்ல, அப்படித்தானே? அப்படி இல்லாமையில இருந்து அல்லாஹ் தாலா உங்களை படைச்சிக்கிறான், ஒழுங்கு அமைச்சிக்கிறான், உருவம் அமைச்சிக்கிறான். உதாரணம் அல்லாஹ் தாலா மிக சீராக அமைச்சிக்கிறான். வாய பின்னால வச்சிருந்தா என்ன நடந்திக்கும்? சாப்பிடுறத்தர் கண்ணுக்கு காட்டிட்டு மூக்க மோந்து பார்த்துட்டு வாய்க்குள்ள போட வேண்டி வந்திக்கும். மூக்க பின்னால வச்சிருந்தா என்ன நடந்திக்கும்? சாப்பிடுறத்தர் மூக்குக்கு காட்டிட்டு வாய்க்குள்ள போட வேண்டிக்கும். இப்ப பாருங்க, கையால பிசையும் போதே உணவு கெட்டியிருந்தா தோல் காட்டி கொடுக்குது, பிசு பிசு தன்மை உங்களுக்கு விளங்குது, மூக்குக்கு கொண்டு போ தேவையில்ல, உணவு நாசமாகிக்கின்றது. பெனந்து எடுத்துட்டு வரக்குள்ள மூக்கு தண்ட வேலை செய்யும், கண் தண்ட பார்வையை பார்த்துக்கிறோம், நல்லா இருக்குதா, ஒழுங்காய்க்குதா, ஊத்த இல்லாம துப்புரவாய்க்குதா, மூக்கு நுகர்ந்து பார்த்துக்கிறோம், கெட்டு பேத்திக்குதா, அப்பதான் வாய்க்குள்ள போறீங்க. எவ்வளவு அழகான படைப்பு அல்லாஹ் தஆலா படைச்சிக்கிறான். 27 எலும்புகளும் 19 சதை பின்னங்களும் கொண்ட இந்த கை என்ன வேலையெல்லாம் செய்து அடிச்சுது. அடிச்சும் போது கொஞ்சம் ரஃப் ஆயிக்குது, தடாவும் போது மென்மைக்குது, பிடிச்சிரும், இழுக்கிறோம், தள்ளுறோம், நோன்றோம். ரைட்? எத்தனை ஆயிரம் வேலை இந்த கை செய்து. இந்த கைய மனிதனால உருவாக்கலுமா? இமாம் சையது குத்பி ரஹ்மத்துல்லாஹ் இந்த வசனத்துக்கு பின்னால அல்லாஹ்ட அருள்கள், மனிதனுக்கு சொந்திக்கிற அருள்களை ஞாபகப்படுத்தும் போது அவன் சமிபாட்டு தொகுதிட செயற்பாடுகள், சுவாச தொகுதிட செயற்பாடுகள், இனப்பெருக்க உறுப்புட செயற்பாடுகள், மூளையகத்த செயற்பாடுகள், நரம்பு மண்டலங்களோட செயற்பாடுகள் எல்லாத்தையும் விவரிக்கிறான். அல்லாஹ் தஆலா எத்தகைய ஏற்பாடு மனுஷன்ல செஞ்சிக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா எங்களோட வாழ்க்கையில செஞ்சிற அருள்கள், அத்தனை அருள்கள் செஞ்சு அல்லாஹ்ட விஷயத்துல நாங்க ஏமாத்தப்பட்டிருக்கிறோம். எங்கட உடம்புல செஞ்சிற அருள், எங்கட குடும்பத்துல செஞ்சிக்கிற அருள், இப்படி அழகானது ஒரு ஊர்ல வாழ வச்சாரோ. இத்தகைய கொடையாளியான அல்லாஹ்ட விஷயத்துல நாங்க ஏமாத்தப்பட்டிருக்கிறோம். யா அய்யுல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். மனிதனே, மறுமை நாள் நித்தியம் நிரந்தரம் உண்மை என்று இருக்கின்ற போது, இவ்வளோ கொடையாளியாகி அல்லாஹ் உன் வாழ்க்கையில எல்லா கொடைகளும் செஞ்சிக்கின்ற போது அல்லாஹ்ட விஷயத்துல நீ ஏமாந்திக்கிறையே, நீ யோசிக்க வேண்டாமா? இந்த சூரா கேக்குது. ஃபி ஐயி சூரத்தின் மாஷா அரக்கபத். அல்லாஹ் எந்த உருவத்துல உங்களுக்கு நாடினானோ அந்த உருவத்துல அல்லாஹ் தஆலா பொறுத்த செஞ்சிக்கலாம். இந்த அல்லாஹ் தஆலா செஞ்ச அருள்களை ஞாபகப்படுத்திட்டு அடுத்த வசனம் பேசுது. கல்லா பல் துகஸிபூன பித்தீன்.
அவ்வாறல்ல, நீங்கள் மறுமை நாளை பொய்ப்படுத்துகிறீர்கள். இந்த அடிப்படையான வாழ்க்கை மாற்றத்துக்கு என்ன தெரியுமா காரணம்? நீங்க மறுமை நாளை பொய்ப்படுத்துறீங்க. குர்ஆன் சொல்லுது. நாங்க எப்ப சரி மறுமை நாள் இல்ல, நடக்காது, வராதுன்னு சொல்லிக்கிறோமா? வார்த்தையால மறுமை நாளை பொய்ப்படுத்திக்கிறோமா? மறுமை நாள் ஒன்று வராதப்பா, வாழ்க்கை மௌத்தாயினா மண்ணோட மண்ணா பேத்திலும், விசாரணை நாளா, சுவர்க்கமா, நரகமா, அப்படி ஒன்று இல்லையே நாங்க எப்ப சரி சொல்லிக்கிறோமா? குர்ஆன் சொல்லுது, இத்தகைய வாழ்க்கைக்கு அடிப்படையான காரணம் என்னதுமா? நீங்க மறுமையை பொய்ப்படுக்கிறீங்க. வாயால உண்மைப்படுத்தினாலும் வாழ்க்கையால நீங்க பொய்ப்படுத்துறீங்க. குர்ஆன்ல வார்த்தையால பொய்ப்படுத்துற ஒரு இடத்துல சூரா கௌஃப்ல 2 தோட்டங்களை கொடுத்த அந்த மனிதர்களை பத்தி பேசக்கொள்ளே அதுன்னு சாஅத்த காயிமா, நான் நினைச்சல அந்த தோட்டத்துக்குள்ள பெய்தவர் அவருடைய கனிகளையும் அவருடைய செழிப்பையும் பார்த்து பிரமிச்சு பேசி சொன்னார், அதுன்னு சாஅத்த காயிமா, நான் நினைச்சல இதுக்கு ஒரு மறும நாள் வரும்ண்டு, அழிஞ்சி போகும்ண்டு, இந்த தோட்டம் அழியும்னு நான் நினைச்சல. நான் ஒரு வார்த்தையால பொய்ப்படுத்தினது. இன்னொரு விஷயம் இருக்குது, வாழ்க்கையால பொய்ப்படுத்துறது. வாழ்க்கையால பொய்ப்படுத்து. உதாரணமா, கம்பு தடியோட ஆவேசமா போறாங்க ஒரு கூட்டம். எதுக்கு போறாங்க? கம்பு தடியோட ஆவேசமா போறாங்க. அவங்கள பார்த்தா எங்க போற மாதிரி இருக்குது? சண்டைக்கு போற மாதிரி இருக்குது. சண்டைக்கு போற மாதிரி. ஒருத்தர் தவளை மாட்டிக்கொண்டு கையில சோக்கேஸோட போறார். எங்க போறார்? குளிச்ச போறார். அவங்கள பார்த்து சொல்ல, அவங்க திருப்பி செல்லல, நாங்க குளிச்ச போறோம். அவங்கள பார்க்கக்குள்ள அவங்க எங்க போறன்றது விளங்குது. எங்கட வாழ்க்கையை பார்த்தா மறுமைக்காக போற மாதிரி விளங்குதா? நாங்க யோசிக்கிறது, சிந்திக்கிறது, நாங்க செலவழிக்கிறது, எங்கட பிள்ளை வளர்ப்பு, எங்கட குடும்ப அமைப்பு, எங்கட தனிப்பட்ட வாழ்க்கை, எங்கட வியாபாரம் சகலதையும் பார்த்தா நாங்க மறுமைக்காக வாழ்ற மாதிரி இருக்குதா, உலகத்துக்காக வாழ்ற மாதிரி இருக்குதா? எங்களை பார்த்து மறுமைக்காக வாழ்றாரப்பா, இவருடைய யோசனையை பாரு, இவருடைய சிந்தனையை பாரு, எப்ப பேசினாலும் இவரோட பேசினா கொஞ்சம் மர்ம ஞாபகம் வரும் அப்படின்னு கருதுவாங்களா? மர்ம சிந்தனையோட இருந்தாலும் எங்களோட பேசினா உலகத்துல கட்டி பிடிச்சுக்கு வருவாங்களா? நாங்க உலகத்துக்குள்ள கான்கிரீட் லைஃப் ஒன்றுக்கு ரெடி ஆகிக்கிறோமா? இல்ல நாளை மரணிச்சா நாளண்டிக்கிற மர்மக்காக தயார் நிலையில இருக்கிறோமா? குர்ஆன் சொல்லுது, கல்லாபல் துகஸிபூன பித்தீன், நீங்க மறுமையினால பொய்ப்படுக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையால இந்த மறுமை ஈக்குதுன்றத பொய்ப்படுத்துறீங்க. உங்களோட வாழ்க்கையை பார்த்தா மர்ம நாள் விளங்குது இல்ல. எங்களோட குடும்ப வாழ்க்கையை பார்த்தா மர்ம நாள் விளங்குமா? பிள்ளை வளர்ப்ப பார்த்தா மர்ம நாள் விளங்குமா? எங்களோட வியாபாரத்தை பார்த்தா மர்ம நாள் விளங்குமா? எங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது மர்ம விளங்குமா? நாங்க எதை முற்படுத்துறோம், முதன்மைப்படுத்துறோம், எங்களோட மர்ம விளங்குமா? நாங்க பேசுறது, கதைச்சுறது, இந்த சமூகத்துல சாதிக்க விரும்புறது பார்த்தா எங்களை பார்த்தா மர்ம விளங்குமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், தபூக் யுத்தம் மிக கஷ்டமான காலத்துல நடக்குது. தோழர்கள்ட்ட சொல்றாங்க, உங்களுக்கு 7 மானத்தை கொண்டு வந்து தாங்க. இது செல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடம் இருந்ததுல பாதியை கொண்டு வந்துட்டாரா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்தார். ரசூலுல்லாஹ் கேட்டார், மாதா இப்கைத் யா அபூ பக்கர், என்ன வாப்பா நீங்க வச்சிட்டு வந்தீங்க? அவர்கிட்ட வுளு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் இருந்துச்சு, அதை தூக்கிட்டு வந்தார். தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கப் இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டு வந்தார். சகலதையும் அவர் சொன்னார், இப்கைத் அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு மத்த எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். ஈமானை வச்சுட்டு மத்த எல்லாம் தூக்கிட்டு வந்தேன் யா ரசூலுல்லாஹ். மார்க்கத்துக்காக கேட்கும் போது நான் எப்படி வச்சு குறையல. இவரை பார்த்தா உலகத்துக்காக வாழ்ற மாதிரிக்குதான், மறுமைக்காக வாழ்றது மாதிரிக்குதான். இவரை பார்த்தா உலகத்துக்காக வாழ்ற மாதிரிக்குதான், மறுமைக்காக வாழ்றதா. சஹாபாக்களோட வாழ்க்கை, மனிதர்கள் சஹாபாக்கள் இந்த தபூக் யுத்தத்துல சில மனிதர்கள் போய்த்து யூதர்களோட தோட்டங்கள்ல வேலை செய்வாங்க. கிடைச்சிற அந்த ஈவினிங் கிடைச்சிற அந்த கூடிய ஈச்ச பழத்தை அப்படியே கொண்டு வந்து ரசூலோட கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க. இவங்களை பார்த்தா மர்மக்காக வாழ்ற மாதிரி இருக்குதா, உலகத்துக்காக வாழ்ற மாதிரி இருக்குதா? அவங்களோட எங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசிச்ச நாட்கள் இருக்குது. தின்னர் ஆயிஷாட்ட வரும், ஆயிஷாவே சாப்பிடுறதுக்கு என்ன சரிக்குதா, பசிக்குது. இல்லையா ரசூல்லா, வீட்டுல ஒன்றுமே இல்ல. சில ரசூல்லா சொல்லுவோம், நான் நோன்பு வச்சுக்கொள்றேன், இன்னைக்கு சுண்ணத்தான் நோன்பை பிடிச்சுக்கொள்றேன். ரசூல்லா போவாங்க. நாங்க எப்ப சரி சாப்பிடாம இருந்திக்கிறோமா? அந்த சாப்பாட்டுக்கு போடுற கூத்து எப்படி இருக்குது? எங்களுக்கு இந்த கிழமை இந்த மாசம் முழுக்க சாப்பிடுறதுக்கு வீட்டுல சாப்பாடுகள் இருக்குது. ஏன்றால் நாங்க உலகத்தை கட்டுப்பிடிச்சு கொண்டு வாழ பார்க்கிறோம். எத்தனை வருஷம் நாங்க சம்பாதிச்சுப்போம்.
சும்மா சொல்லுங்க, ஒருத்தர் 10 வருஷம் சம்பாதிச்சார். அவர் ஒரு மாசத்துக்கு 30,000 சம்பளம், ஒரு மாசத்துக்கு 30,000 சம்பளம், ஒரு வருஷத்துக்கு 3,60,000, 10 வருஷத்துக்கு 36 லட்சம். 36 லட்சம் சம்பாதிச்சொத்தர் எவ்வளோ மறுமைக்காக அனுப்பி வச்சிப்பார், எவ்வளவு சதக்காண்டு கொடுத்திப்பார், அல்லாட மார்க்கத்துக்கு எவ்வளவு கொடுப்பார். பெர்சன்டேஜ் என்ன, எத்தனை வீதம்? வீதத்துக்குள்ள போடலுமா? வீதத்துக்குள்ள போடலுமா? வீதத்துக்குள்ள போடலுமா? ஆயிஷா ரலியல்லாஹு ரசூல்லா ஒரு ஆட்டு தொடைக்கு வந்து கொடுத்தார். சமைங்க ஆயிஷாவே, ரசூல்லோட மனைவியே. அவர் எல்லாத்தையும் சமைச்சு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போட்டு கொடுத்தார். ரசூல்லா கேட்டாங்க, ஆயிஷாவை பசிக்குது, சாப்பிடுறதுக்கு கொண்டு வாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எல்லாத்தையும் பங்கு வச்சுட்டேன், இந்த முள்ளு துண்டு மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. இது சில ரசூல்லா கரெக்ட் பண்ணாங்க, இல்ல ஆயிஷாவே, கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு மறுமையில இருக்குது, இந்த முள்ளு துண்டை மட்டும்தான் நாங்க உண்டு கழிச்ச போறோம், இதைத்தான் இல்லமாக்க போறோம், இது மட்டும்தான் எங்களுக்கு மறுமைக்கு இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு கரெக்ட் பண்ணாங்க ரசூல்லா, கொடுக்கிறது எங்களுக்கு, இருக்கிறது எங்களுக்கு இல்ல. நாங்க இவ்வளவு சம்பாதிச்சதுல எவ்வளவு தூரம் கொடுத்திக்கிறோம், மருமக்கா அனுப்பி வச்சிக்கிறோம். அது தீர்மானிக்கும் எதுண்டா, நாங்க எங்க வாழ ரெடி ஆகிறோம்ன்றத தீர்மானிக்கும். உலகம் தான் இதுக்குள்ள வாழ்ந்து முடிச்சோன்றால் கொடுக்க மாட்டார். கொடுக்கிறத செலவா பார்ப்பார், குறைவா பார்ப்பார், குடும்பத்துக்கு குறைஞ்சிடும் யோசிப்பார், பசியோட எழுப்ப வரும் யோசிப்பார். மறுமையா வாழ்றார்கள் கால் இந்த பூமி நீக்கும் போது உள்ளம் மறுமையில வாழ்றாக்க மனிதர்கள் தான் கொடுப்பாங்க. ரசூல்லா சொன்னாங்க, ஒரு சஹாபியை பார்த்து, நீங்க ஆக்குற கரையில கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க, ஆணத்தை பக்கத்து வீட்டுல கொடுங்க. எங்கட உம்மாவோட காலங்கள்ல, ஆரம்ப காலங்கள்ல பக்கத்து வீட்டுக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க. எது செஞ்சாலும் கொஞ்சம் கூட செஞ்சு பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பாங்க. முஸ்லிம் சமூகத்தை ஃப்ரிட்ஜ் கல்ச்சர் வந்துட்டு, ஃப்ரிட்ஜ் கல்ச்சர் என்ன? ஃப்ரிட்ஜ் கல்ச்சர் ஆக்குறது, மீறத்தை நாளைக்கு எடுப்போம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா கூலாக்கி நாளாண்டைக்கு வீசுறது, கூலாக்கி வீசுறது. இது எடுக்கலுமா? 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வெங்காயத்துல வாசம் வந்துட்டு, தேங்காய் பூல வாசம் வந்துட்டு, ஃப்ரிட்ஜ் கல்ச்சர் வந்துட்டு. மர்ம சிந்தனை இல்ல. மூசா நபியோட சமூகம் அந்த மண்ணு செல்வம் வரக்குள்ள இந்த கல்ச்சர், இந்த மனோநிலை தான் இருந்துச்சு. எடுத்து வச்சுக்கிறோம், நாளைக்கு போறா போகுது. அன்றைக்கு தான் உணவு அழுகிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்க வச்சார். உணவு தொட்ட அணுகுமே பனு இஸ்ரவேலர்கள் செஞ்ச பிழையில வந்த பாதிப்பு எங்கள்கிட்ட வந்துட்டு, கொடுக்கணும்ன்ற யோசனை இல்லை எங்களுக்கு. ஈக்குது, ஓகே போதும், மிச்சமேரத்தை கொடுக்கறதுக்கு யோசிச்சோமா? யோசிச்சோம். ஒரு கறி துண்டை கொடுக்கலுமா? 2 பெட்டிஸ கொடுக்கலுமா? 6 பேருக்கு கோலை 2 சோட்டிஸ கொடுக்கலுமா? கொடுக்கறதுக்கு யோசிச்சோம். அவங்க சாப்பிடுறது அவங்களோட கையில. 2 6 பிரிச்சுறாங்களா, 3 பிரிச்சுறாங்களா, எங்கட கையில இல்ல. எவ்வளவு தூரம் அனுப்பி வச்சிரும், எவ்வளவு வாழ்க்கையில சம்பாதிச்சுக்கிறோம், எவ்வளவு சேர்த்திக்கிறோம், எவ்வளவு மறுமைக்காக அனுப்பி வச்சுக்கிறோம். செலவழிச்சுறது நாங்க பேசுறது உலகம் சார்ந்ததிக்குதா, மர்ம சார்ந்ததிக்குதா? எங்கட கவலை உலகம் சார்ந்ததா, மர்ம சார்ந்ததா? எங்கட வீட்டுல மனைவிமார் புள்ளல் அழுகிறது உலகத்துக்காகவா? வடிக்கிற கண்ணீர்கள் மறுமைக்காகவா? கவலைப்படுறது, கஷ்டப்படுறது இந்த உலகத்துக்கா, மறுமைக்காகவா? சஹாபா சமூகத்த விஷயங்களை பார்த்தா ஒவ்வொரு நாளும் காலையில சஹாபா சமூகத்தை சரித்திரம் படிக்கிறோம். அந்த மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்ததை விட மறுமையில சேர்த்திக்கிறோன்றதுக்காக கவலைப்பட்டுறாங்க. அவங்க மறுமையில வாழணுன்றதுக்காக சேர்த்து வச்சுக்கிறாங்க. தன்ட்டு இல்லாத போதும் மனிதர்களுக்கு அவங்க வாரி வழங்கிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துக்கு ஒரு விருந்தாளி வாராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்டார், இரவு சாப்பாடு யாருக்கெல்லாம் குடிக்கணுமா? ஒரு சஹாபி எழுந்தார், யார சொல்ல, நான் கூட்டிட்டு போறேன். மனைவிட்ட சொன்ன, அல்லாஹ்வுடைய தூதர் விருந்தாளி வந்திருக்கிறார், சாப்பாடு எடுத்து வைங்க. அவர் சொன்னா, புள்ளைக்கு தவிர வேறு எங்களுக்கே ஒன்றும் இல்லை, புள்ளைக்கு இதை சாப்பாடு என்ன செய்ய? அவர் சொன்னார், புள்ளைகளை நீங்க விளையாட்டு காட்டி தூக்கமாக்கிடுங்க, அந்த சாப்பாடை விருந்தாளிக்கு உபசரிப்போம். புள்ளைகள் விளையாடி பசியிட களைப்புல அப்படியே தூங்கிடுது. சரியாக சாப்பாடு வைக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும். அந்த சஹாபி என்ன செய்யறார்? விளக்கு அணைச்சுட்டார். வந்த விருந்தாளி தண்ட பிளேட்ல இருக்கிற மாதிரி தான் எல்லாண்ட பிளேட்லயும் மிகுதுன்னு நினைச்சு அவர் வயிறார சாப்பிட்டார். அடுத்த நாள் இந்த விருந்தை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு குர்ஆன் வசனம் இறக்குறான். ரசூலுல்லாஹ் அந்த சுஃபசோஃபன செய்தி அந்த சஹாபிக்கு சொல்றார். தண்ட வயிறு பசிச்ச போது, தண்ட புள்ளைகள் பசியோடு தூங்கும் போது அதை இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்ட சமூகம் தான் மறுமைக்காக வாழ்ற சமூகம். எங்கட கபடை திறந்து பார்த்தா
எத்தனை உடுப்புகள் இருக்குது? உலகத்துக்காக வாழ்ற மாதிரி இருக்குதா, மருமக்காக வாழ்ற மாதிரி இருக்குதா? காலில் போடுற ஸ்லீப்பர் எத்தனை இருக்குது? பேக்ஸ் எத்தனை இருக்குது? ஷூஸ் எத்தனை இருக்குது? வைஃப்ட ட்ரெஸ் எப்படி இருக்குது? உலகத்துக்கு கட்டி பிடிச்சி கான்கிரீட் லைஃப் ஒன்றுக்கு ரெடி ஆகிக்கிறோமா, மறுமைக்கு போறதுக்கு ரெடி ஆகிக்கிறோமா? மறுமைக்காக போறதுக்கு குர்ஆன் இன்ஃபித்தார் சொல்லுது, மகர்ரக பிரப்பிக்கல் கரீம், கண்ணியமான ரட்சகண்ட விஷயத்துல, கொடையாளியாகி அல்லாட விஷயத்துல, உன்னோட வாழ்க்கையில சகல அருள்களையும் செஞ்சு அல்லாட விஷயத்துல ஏமாற்றத்துக்கான அடிப்படை காரணம் என்னதுமா? மறுமனால பொய்ப்படுத்துறீங்க. உங்களோட வாழ்க்கை மறுமனால உண்மைப்படுத்துது இல்ல. எனவே இந்த இன்ஃபித்தார் ஒரு பெரும் செய்தியை தனி மனித உருவாக்கத்துல செய்து, மக்கா சூறாக்கள்ல அடிப்படையான நோக்கத்துல உண்டு தனி மனித உருவாக்கம். ஒரு தனி மனிதன் மறுமையினால் சிந்தனை விதைக்கிறதுல இன்ஃபித்தார் சூறா பெரும் பங்காற்றுது. கல்லாபல் துகஸிபூன பித்தீன், உங்களோட வாழ்க்கையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, அந்த வாழ்க்கை உங்களோட மறுமனால காட்டுதில்லை. அடுத்த வசனத்துல வஇன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், நீங்க மறுமனால ஏற்றுக்கொண்டாலும் விசுவாசி கட்டி பரவாயில்ல, உங்களோட மறுமைக்குரிய ஏற்பாடுகளை நாங்க செஞ்சிரோம். வஇன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், நிச்சயமா உங்கள் மீது பாதுகாவலர்களை நாங்க நியமிச்சுக்கிறோம். 2 பேர் யாரு? ரகீபும் அதீதும். அவங்க மறுமைக்கு நாளுக்கு தேவையானதை சேமிச்சு கொண்டே இருப்பாங்க. எந்த ஒரு வசனம் வாயிலிருந்து போனாலும் அது வலதுக்கு போகும், இடதுக்கு போகும். நீங்க சிரிச்சுறது, பேசுறது, செலவழிச்சுறது, கஷ்டப்படுறது, வேர்வை சிந்தது, சகலதுக்கும் வலது அல்லது இடது பதியப்பட்டு கொண்டே இருக்கும். வஇன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன், அவர்கள் கண்ணியம் வாய்ந்த எழுத்தாளர்கள். நீங்க பாவம் ஒன்றை நினைச்சா, நன்மை ஒன்றை நினைச்சா எழுதிடுவாங்க. நன்மை செஞ்சா நன்மைக்கு கூலி கிடைச்சும். பாவம் ஒன்றை நினைச்சா எழுத மாட்டாங்க. பாவம் ஒன்று செஞ்சாலும் எழுத மாட்டாங்க. அதுக்கு தௌபா செய்றீங்களான்னு பார்ப்பாங்க, அதுக்கு பிறகுதான் எழுதுவாங்க. இமாம்கள் சொல்றாங்க, கிராமன் அல்லாஹ் தஆலா பாவிச்சுக்கிறது கண்ணியம் வாய்ந்தவர்கள். மனிதர்கள் கண்ணியமான ஆட்களோட கண்ணியமா நடக்க முயற்சி செய்வாங்க. பேசுறதுல கண்ணியமான மலக்குமார்கள் உங்களோட ஈக்குவல் அவங்களோட கண்ணியமா நடக்க பாருங்க. கிராமம் காதுபி யஅலமூன மா தஃபலூன், நீங்க செய்கிறவற்றை அவர்கள் அறிவார்கள். இன்னல் அபுரார் லஃபீ நஈம், இப்படி நன்மையை சேர்த்து கொண்டார்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. மறுமையை மறந்து இந்த உலகத்தை கட்டி பிடிச்சி வாழ்ந்தார்கள் இடது பக்கத்தை சேர்த்து கொண்டீங்க. இன்னல் ஃபுஜ்ஜார் லஃபீ ஜஹீம், அவர்கள் நரகத்தில் இருப்பாங்க குர்ஆன் சொல்லுது. எனவே சூரா இன்ஃபித்தார் மறுமை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் நோக்கி மனிதர்கள் அழைக்குது. எனவே இந்த இன்ஃபித்தார் சொல்ற வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்ந்து மறுமையை மிக அழகாக வெற்றிகரமாக எதிர்கொள்றதுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியணும் என்று கேட்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி முடிச்சுக்கொள்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.